அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். எல்லாம் அல்ல இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் துணை நிற்கட்டும் அனைவருக்கும். நம்ம மீன்ஸ் நான் வாழ்க்கையில் யாருக்குமே துன்பம் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் நல்லதை பண்ணணும், நல்லதே பண்ணணும். முடியல அப்படின்னாலும் என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவாது பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். எத்தனை கிளாஸ் பண்ணுறோம், எவ்வளவோ செய்கிறோம். சில தருணங்கள் நம்மளை நிறைய யோசிக்க வச்சுருது. அதாவது பேச்சே தொழிலா, அதாவது ஆர்ஜேவா பேச்சு தான் தொழில், கிளாஸ் எடுக்கிறதும் பேச்சு தான் தொழில். அதாவது பேசுறது அந்த பேசுகிறதே வேலையாக வாழ்க்கையாக இருந்தவனுக்கு பேச முடியாத சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும்? அதே போல் பல பேர்த்துக்கு கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருந்த ஆள், மற்றவர்களோட மனநல அவ்வளோ அக்கறைப்பட்ட ஆள், தன்னோட மனம் பாதிக்கப்படும் போது எவ்வளோ ஒரு பெரிய பெயின் இருக்கும். ஸோ அப்படி இந்த ரெண்டுக்கும் தீர்வு எங்கேயும் தேட முடியாது. நம்ம போய் மற்றவங்கள்ட்ட தீர்வு தேடினோம்னா அது பிரச்சனையாகும் இல்லையா? தீர்வு இல்லை. ஸோ அப்போது இறைவன் தான் பிரபஞ்சத்தை ஒப்படைச்சாச்சு. ஸோ பிரபஞ்சம் தான் அங்கங்கே இறைவன் ஒவ்வொரு வடிவில் ஒருத்தர் இருக்கான். அப்படிங்கிறப்ப இந்த பேச்சுக்கும் மனசுக்கும் என்னப்பா பண்ணுறது? பேசுகிறது ரொம்ப தடுமாற்றமாயிடுச்சு, பேசவே முடியாத கண்டிஷன் போயிடுச்சு. சரி அப்படிங்கிறப்ப பேச்சுக்கு ஒரு ஆலயத்துக்கு போனேன். பேச்சு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆலயத்துக்கு போனேன். அதே போல் மனதளவில் ரொம்ப வீக்காக இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காகவும் ஒரு ஆலயத்துக்கு போனேன். இறுக்கமான இந்த உலகத்தில், உலகம் மீன்ஸ் உலகம் கூட இல்லை, இந்த இறுக்கமான இந்த சூழ்நிலையில் நம்ம ரொம்பவும் இது பண்ணி மேலே வரங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த இறுக்கமான இந்த சூழ்நிலையை மறைச்சி முகத்தில் அந்த புன்னகை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 2 ஆலயங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த ஆலயங்களை பற்றி விரிவாக சொல்கிறேன். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறது.